அவுட்லுக் மெயில் மேனுவலா கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்எம்டிபி, ஐஎம்ஏபி, பாப் அப்படிங்கிற ஒரு 3 ஆப்ஷனை பார்த்துருக்க சான்சஸ் உண்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அவுட்லுக் மேனுவலா கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த 3க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமே. முதல்ல எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஸோ அந்த நேம்ல உள்ள மாதிரியே ஒரு சென்டர் இருக்கிறாங்க, ஒரு ரிசீவர் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஒரு சென்டர் என்ன பண்றாருன்னா ஒரு மெயிலை சென்ட் பண்ணும்போது அதற்கான ஒரு புரோட்டோகால் தேவைப்படும் பாத்தீங்களா? ஸோ இப்போ நான் மெயில் கிரியேட் பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த எஸ்எம்டிபி புரோட்டோகாலை யூஸ் பண்ணி தான் அந்த மெயில் என்ன பண்ணுதுன்னா, அதாவது சென்டர் ஆகிய என்கிட்ட இருந்து ரிசீவர் ஆகிய என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த டேட்டா அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு உதவுது. ஸோ எஸ்எம்டிபி அப்படிங்கிறது மெயில சென்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த சென்ட் பண்ண மெயில் என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரலைஸ்டா ஒரு சர்வர் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ ஜிமெயில் அப்படின்னா கூகுள் சர்வர் இருக்கும், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அவங்களுக்கான ஒரு சர்வர் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சர்வர் இருக்கும், அந்த சர்வர்ல போய் இந்த மெயில் என்ன ஆகும், சேவ் ஆயிக்கும், சரிங்களா? இப்போ என்னுடைய நண்பர் என்ன பண்றாருன்னா அவருடைய லேப்டாப்ல லாகின் பண்ணி இந்த மெயில் அவர் லாகின் பண்ணும்போது நான் அனுப்பிச்சிருக்கிற மெயில் அவருக்கு போயிருக்கும் பாத்தீங்களா, போகணும். ஸோ அப்படி போகும்போது ஒரு 2 புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மெயில் அவருக்கு ரிசீவ் ஆகணும் அப்படிங்கறது அந்த 2 புரோட்டோகால் என்னன்னா ஐஎம்ஏபி, பிஓபி. ஐஎம்ஏபினா இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் புரோட்டோகால், பிஓபி அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால். ஸோ இந்த 2 புரோட்டோகால்ல எந்த புரோட்டோகால்னாலும் யூஸ் பண்ணி அந்த ரிசீவர் சைட்ல அந்த மெயில் ரிசீவ் ஆகலாம். ஆனா இதுலயுமே ஒரு சின்ன ஒரு தேவைக்கு ஏற்றாற்போ நம்ம ஒரு புரோட்டோகாலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஐஎம்ஏபி நீங்க எப்போ சூஸ் பண்ணலாம்னா, நீங்க ஒரு யூசர் வெறும் ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் யூஸ் பண்ணல, எக்கச்சக்க டிவைஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய மெயில லாகின் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவை என்னதுன்னா ஐஎம்ஏபி புரோட்டோகாலை தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்க ஐஎம்ஏபியை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் அப்படிங்கிறது சர்வர்ல இருந்து எந்த டிவைஸ்ல லாகின் பண்றீங்களோ அந்த டிவைஸ்ல எல்லா மெயிலுமே லோட் ஆகாது. உங்களுக்கு என்ன மெயில் தேவையோ அந்த மெயில் மட்டும்தான் லோட் ஆயிக்கும். ஸோ இதுதாங்க ஐஎம்ஏபி. ஆனா பிஓபிக்கு வருவோமே, ஒரு சில யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் லேப்டாப் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லேப்டாப்ல மட்டும்தான் அவங்க அந்த மெயிலை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பிஓபியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிஓபி என்ன பண்ணும்னா சர்வர் இருக்கு பாத்தீங்களா, சர்வர்ல உள்ள மெயில் எல்லாத்தையுமே பர்சனல் டிவைஸ்ல அந்த மெயில லோட் பண்ணிடும். ஸோ இப்படி லோட் பண்ணதுக்கு அப்புறம் சர்வர்ல உள்ள மெயில் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ அவருடைய பர்சனல் டிவைஸ்ல மட்டும்தான் அந்த மெயில் இருக்கும். அந்த மெயில் அவர் என்ன பண்ணலாம்னா ஆஃப்லைனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஐஎம்ஏபி அப்படிங்கிறது இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா அது சின்க்ரனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சென்ட்ரலைஸ்டு சர்வரும் பர்சனலா நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்புக்குமே சின்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஆனா பிஓபி அப்படிங்கிறது ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் மேஜரா ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஎம்ஏபியை நீங்க யூஸ் பண்ணும்போது மெயிலுக்கு இடையில சர்ச் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஏகப்பட்ட மெயில் இருக்கு, எந்த மெயில் தேவை அப்படிங்கறத அந்த ஐஎம்ஏபியை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஆனா பிஓபி அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த சர்ச் ஆப்ஷனை அலோவ் பண்றது கிடையாது. இன்னும் ஐஎம்ஏபியோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிமெயில் சர்வர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதற்கு எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க பழைய மெயிலாம் பேக்கப் எடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணி ஆகணும், பிஓபி புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய ஸ்டோரேஜ், நிறைய மெயில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பிஓபி புரோட்டோகாலை யூஸ் பண்ணி கிளையண்ட் டிவைஸ்ல அதை இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு லேட்டஸ்டா உள்ள மெயிலுக்கு ஐஎம்ஏபி புரோட்டோகாலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த 2க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள். கடைசியா ஒரு கேள்வி, சென்டர் நான் என்ன பண்றேன்னா ஜிமெயில் யூஸ் பண்றேன், ரிசீவர் என் நண்பர் என்ன யூஸ் பண்றாருன்னா யாகு யூஸ் பண்றாரு. இப்போ ஒரு சின்ன கொஸ்டின், எஸ்எம்டிபி அப்படிங்கிறது இதுல எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ இதுல 2 எஸ்எம்டிபி சர்வர் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஜிமெயில் யூஸ் பண்றேன்னா ஸோ நான் சென்ட் பண்ணும்போது ஜிமெயில் சர்வர்ல இருந்து என்ன ஆயிக்கும், மெயில் சேவ் ஆயிக்கும். திரும்ப அந்த ஜிமெயில் சர்வர்ல இருந்து இன்னொரு எஸ்எம்டிபி புரோட்டோகாலை யூஸ் பண்ணி யாகு சர்வருக்கு மூவ் ஆகும். ஸோ இப்படிதாங்க இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.